Hi, welcome to my channel. Weight Loss 100 Day Challenge Season 2ல இன்னைக்கு நான் 71வது நாளை ஸ்டார்ட் பண்ணுறேன். நீங்களும் என்ன மாதிரி எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் இல்லாமல் உங்களோட உடல் எடையை ஹெல்த்தியாக குறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர், வயசு, ஹைட்டு, வெயிட்டு, உங்களுக்கு வேறு ஏதாவது மெடிக்கல் இஷ்யூ இருக்கா, அதுக்காக நீங்கள் டேப்லெட் எடுத்துக்கிறீங்களா அப்படின்ற டீட்டெயிலை சொல்லி இந்த வெயிட் லாஸ் சேலஞ்சில் நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னா என்ன ப்ரொசீஜர் அப்படின்றத கேட்டு நீங்களும் வாங்க என்னோட சேர்ந்து உங்களோட உடல் எடையை குறைக்க. இப்போது உங்களோட சேர்ந்து ஒரு சிலருக்கு என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். வெயிட் லாஸ் 30 டே சேலஞ்ச் லைவில் சத்யா அப்படின்ற ஒரு சிஸ்டர் வந்து ஒரு மாதத்தில் 5.5 கிலோ எடைக்கிட்ட அவங்க குறைச்சிருந்தாங்க. அவங்களுக்கு இன்றைக்கி திருமண நாள், 14வது வருட திருமண நாள் கொண்டாடும் சத்யாவுக்கு எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய கலைச்செல்வி அவங்களுக்கும் இன்றைக்கி கல்யாண நாள். அதே மாதிரி தனலக்ஷ்மி அவங்களுக்கு இன்றைக்கி வந்து பிறந்த நாள். இவங்க எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த சிஸ்டர்ஸ்க்கு நீங்களும் உங்களோட வாழ்த்துக்களை சொல்லிவிடுங்க. ஆக்சுவலாக 19ஆம் தேதி எடுத்த வீடியோ தான் நான் வந்து 20ஆம் தேதி அப்லோட் பண்ணுறேன். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 20ஆம் தேதி தான் அவங்களுக்கு கல்யாண நாள், பிறந்த நாள் வருது. உங்களோட வாழ்த்துக்களையும் அந்த சிஸ்டருக்கு தெரிவிச்சுங்க. என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் நீண்ட ஆயுளை கொண்டு நீங்கள் சந்தோஷமாக வாழணும் அப்படின்றது தான் என்னோடய வாழ்த்து. தேங்க்யூ. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்ன ஃபுட் எடுத்துக்கிட்டேன் அப்படின்றத உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி மார்னிங் துளசி தண்ணி எடுத்துக்கிட்டேன் ஒரு டம்ளர். என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பச்சைப்பயிறு, குடமிளகா தோசை, பூண்டு சட்னி எடுத்துக்கிட்டேன். இந்த பச்சைப்பயிறு தோசை எப்படி செஞ்சேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி நான் வந்து முளை கட்டின பச்சைப்பயிறு வீட்டில் வச்சுருந்தேன். 2 கைப்பிடி இருக்க மாதிரி பச்சைப்பயிறு, 1 ஸ்பூன் வந்து தயிர், 2 ஸ்பூன் வந்து ரவா, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு குடமிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி, விதைகள்லாம் இல்லாமல் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு அது ஒரு மணி நேரம் இருக்க மாதிரி அப்படியே ஊற வச்சுட்டேன். சப்போஸ் உங்களுக்கு ஊற வைக்கிறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஈனோ பவுடர் போட்டுட்டு நீங்கள் அப்படியே கூட தோசை சுடலாம். ஆனால் நான் நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறமா தோசையை சுட்டுட்டேன். ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான தோசை. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். 11 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150 கிராம் இருக்க மாதிரி ஸ்வீட் கார்ன் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி மதியம் எனக்கு பிடிச்ச லஞ்சு மஷ்ரூம் பிரியாணி வித் கத்திரிக்காய் கிரேவி. மஷ்ரூம் பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 250 கிராம் எடுத்துக்கிட்டேன். கத்திரிக்காய் கிரேவி ஒரு 100 கிராம் இருக்கிற மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் பர்ஃபி வீட்டில் செஞ்சுருந்தேன். அதில் ஒரு 2 பீஸ் இருக்க மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு எடுத்துக்கிட்டேன். நைட்டு ஃபுட் எடுத்துக்கிறதுல படுக்கும்போது ஜீரா வாட்டர் குடிச்சிட்டு இன்றைக்கி என்னோடய டயட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங்கும் சரி ஈவினிங்கும் சரி 2 முறையும் நான் எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்படி தான் இன்றைக்கி என்னோடய டயட்டை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சீசன் 2ல் 71வது நாளில் இன்றைக்கி என்னோடய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 67 கிலோ 400 கிராம் இருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நான் வந்து நோட்டில் என்ட்ரி பண்ணிக்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்யூ.